ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஏரம் சேனல். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அரியனூர் 1008 லிங்கம் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கூட என் நண்பர்கள் சபரி வந்திருக்கிறான், கீர்த்தீஸ்வரம். இல்லையா இதுக்கு மாரி ஆய் சொல்லியா என் பேர் ஆய் சொல்ல வெக்கப்படாதீங்கடா. நண்பர்களோட ஜாலியாக வந்திருக்கேன். எக்ஸாம் முடிச்சாச்சு, அதனால வந்தாச்சு. பாருங்க எல்லாம் ஓடின்னு இப்போ கோயிலுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். நன்மை வந்தால் நம்ம கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் நண்பேன். அப்படிதான் இங்கே பாருங்க கீர்த்தி போகிறாப்புல. கோயிலுக்குள்ளே நேரம் கும்பிட்டு சாமி சிவனை பார்க்க போகலாம். நிறைய லிங்கம் இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாக மொத்தம் 1008 லிங்கம். இங்கே பாருங்கள் பெருமாள் கோயில் இது. இங்கேருந்து பக்கத்தில் ராமர் பீடம்னு இந்த இடம் இருந்துச்சு. ஒன்றுங்க பாருங்க ஓடிக்கினே இருக்கிறானுங்களே. கீர்த்தியே எங்கடா இருக்கிறீங்க? என்னடா பண்ணுறீங்க? என்னமோ டைலாக் சொல்லிட்டு இருந்தியா, சொல்லு. தண்ணி அடிப்பட போகிறா. கம்முனு இங்கே தான் செட்டில் இன்னைக்கு. இன்னும் அங்கே கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அங்கே கூட ஏதோ பெட்டர்ரா. சரி இங்கே கூட சாப்பாடு எடுத்துக்கலாம். சிம்பா மேலே ஏறலாம் போலாமா? கோயில் இப்படி வாட்ட செம்மையாக இருக்கா? என்ன அப்படிலாம் இருக்க முடியாது. ட்ரக்கிங் போகிற சபரி, ட்ரக்கிங் மேன். இவனை கொம்பன் மேன் பேர் கில்ஸ் கூட சேர்த்து விட்டுடலாமா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாய்? அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு நண்பன். ஆமாம், அவருக்கு வயசாயிடுச்சு. வாடா தம்பி, திருப்பி போகலாம். டே தம்பி, சரி பாரு, பார்த்து வா. இறங்குற வழிடா. வாடா, பொடி சுடுது. அவன் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் அப்படியே இந்த பின்னாடி திரும்பிட்டு வரட்டும், நாம் போகலாம். சத்தமாக தான் பேச போறான்டா. சபரி ஐயப்பா வாடா, இறங்குறாடா, வாடா. அவன் வாட்டியாடா, அடி அப்பா சாமியை வா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோடு இங்கேருந்து யூஸ் நல்லா இருக்குது. ஏன் என்னாச்சே திடீர்னு? சிவன் கோவத்தில் அடிச்சு போட போறாரு. மூஞ்ச பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவி மாதிரி. ஒன்றும் ஓட்டல வரான் பாருங்க. சொல்ல கேட்காம போன வீராசாமி. வாடா, அடே ஏன்டா காமெடி பண்ணிட்டு நிக்கிற? வாடா. போய் அப்படியே இறங்குள்ள போ. வா, இருக்காது இறங்குற வழி. வா, என்ன நீ பையன் போ. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க வேணான்னாங்க. ஏன்னா நாங்கள் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கோசம் ட்ரை பண்ணி எடுத்துருக்குறோம். இல்லை உள்ளே எந்த கோயிலுக்குள்ளேயும் எடுக்கலை, வெளியே மட்டும்தான் சுற்றி எடுத்துகிட்டு இருந்தோம். இது கோயில் பின்னாடி கோபுரம் பக்கம். மேலே இந்த கோபுரத்தில் பாருங்கள், மேலே பார்க்கடல் கிடையிறாங்கய்யா. பாம்பு தலையை காணும், பாதி உடஞ்சிருக்குது. ஆமாம், அந்தாட்டு இருக்குதுடா. ஆள் ஒழிஞ்சிருச்சு, இல்லை தலை அந்தாட்டு திரும்பி இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. கீர்த்தி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியான மழை. கீழே பள்ளம், சரியான பள்ளமாக இருக்கும் போலையே. ஆமையா, சமாளம். நீ போட்டு போகிற அவரு, நானும் போவேன். ஓ, அங்கே கீழே சிவனை கூப்பிட்டு மேலே இன்னும் ஏற ஆரம்பித்தோம். இங்கேயும் சிவலிங்கம் நிறையா இருந்துச்சு. ஆனால் இந்த சிவனுக்குள்ளே போகிற வழியில் இன்னொரு கோபுரம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க போல். யானை இருந்துச்சு, யானைலாம் பார்த்தோம். உங்களுக்கு அங்கே வீடியோ எடுக்கலை, இங்கேருந்து தெரியுதுன்னு வேணால் பார்ப்போம். இங்கேருந்து தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? தெரியல, தெரியுதா? இந்த யானை அங்கே இருந்துச்சு. ட்ரோன் மட்டும் இருந்துச்சுன்னா வேற லெவல்ரா. ஏன்டா கீர்த்தி? இது மேலே வந்துட்டு அம்மன் சன்னதி இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கல. நம்ம அண்ணனுக்கு வந்துட்டு தண்ணி பிடிக்கிறானுங்க. எப்படி மேலெல்லாம் போய் கும்பிட்டு திருப்பியும் இங்கே இந்த என்னது அப்படி சிரிப்ப ராமர் பட்டாபிஷேகம் அந்த கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. இங்கே தான் நம்ம ஸ்பாட்டு பார்த்துக்குங்க. சுத்தமாக இருக்குது இடம், சுற்றி சாமியெல்லாம் இருக்குதுங்க.
இடம் அந்த பையன் அவ்வளோதான். பையனுக்கு பசி தாங்க முடியல, எல்லாத்தையும் நொறுக்கார எடுத்துட்டான். நான் பசிக்கிறேன். சரி அப்படியே இதுதான் நம்ம இன்னைக்கு ஸ்நாக்ஸு. முந்திரி பிஸ்கெட்டு அது என்னமோ அது என்னதுடா அது மாங்காவா? என்னென்னமோ கொண்டு வந்துருக்க நீ. தண்ணி வாட்டருங்க மேலே போய் தண்ணி போயிடலான்னு பார்த்தா மேலே ஃபில்ட்ரு வாட்டரில் தான் எல்லாம் பண்ணுறானுங்க. பார்த்துக்குங்க. அங்கங்கே அந்த கல் வச்சு என்னமோ கட்டி வச்சுருந்தானுங்க, அது என்னன்னே தெரில. நம்ம பையன் அது கம்முண்டு இருக்காமல் கையை கம்முண்டு இல்லாமல் போய் அதை களைச்சி விட்டு விளையாண்டுட்டு இருந்தான் இந்த பையன். அவன் என்ன பண்ணுறான்னா இவனும் போய் ஒன்று கட்டலான்னு சொல்லி கட்டுற ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறது பாருங்கள் இந்த பையனை. மிச்சத்தை நாங்கள் சாப்பிட்டு பேசுகிறோம், பசி எங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிச்சு. பாய் பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் வந்துட்டு எங்கே போக போகிறோன்னா ரிலையன்ஸ் மால். அது என்ன மால்? அது என்ன மால் மட்டும் சொல்கிறா. அது என்ன மால்? வாயில் வரலடா சொல்கிறா. என்னது ரிலையன்ஸ் மால்? என்ன மால்? என்ன நீ சொல்லியா? ரிலையன்ஸ் மாலா? என்ன சொல்லு. அது ஏதோ ஒரு மாலுங்க சேலத்துல. அது எந்த இடத்துல இருக்குன்னு நான் சொல்லியா? 5 ரோடா? தண்ணி இதுக்கு ஏன்டா அவன் மூஞ்சி. 5 ரோடு சேலம் 5 ரோடுக்கிட்ட இருக்குதான். 5 ரோட்ஸ். ஓகேவா? அவன் மனசு நிம்மதி ஆயிடுச்சு. அங்கே தான் இருக்குதான். போய் பார்த்துட்டு பையன் தேட்டருக்கு போகலான்னு சொன்னாங்க. நான் கடைசியில் பார்த்தா டிக்கெட் புக் ஆகலை. மனசு கஷ்டமாயிடுச்சு. காசு இல்லை. அப்படிலாம் இல்லை, காசுலாம் இருக்குது. கரெக்டாக ஊருக்கு போகிறதுக்கு எல்லாம் சேஃப்டியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அங்கே போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். இது என்னடா கொண்டு வந்த? மாங்காய் போட்டு தந்துதுடா. அப்படியா? சரி பாய்ஸ், அங்கே போயிட்டு பார்க்கலாம். இந்த கோயில் வீடியோ அவ்வளோதான். ரிலையன்ஸ் மால் வீடியோ வந்துட்டு பார்ட் 2ல் வரும். இந்த கோயில் இருக்கிற இடம் வந்துட்டு கொல்லாம்பட்டி பைபாஸ்லேருந்து அரியனூர் வழியாக வந்தீங்கன்னா அரியனூருக்கு முன்னாடியே டென்டல் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் இறங்கி பக்கத்துலேயே தான் கோயில். ஒரு ரொம்ப அமைதியான இடம். வந்து பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.